என்னடா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயும் உன் லவ்வ இப்ப சொல்லுவ, அப்ப சொல்லுவேன்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் அவள ஒன் சைடாவே லவ் பண்ணி ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போயிருவ போலயே! நாளைக்கு அவ பர்த்டே. நாளைக்கு ப்ரப்போஸ் பண்றேன் பாரு. சூப்பர்ரா! ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்குடா. இவ்வளோ நாள் ஃப்ரெண்டா பழகிட்டு திடீர்னு வந்து லவ் சொன்னா இந்த பொண்ணுங்களாம் என்னடா நினைப்பாங்க? மச்சான், நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இங்க எத்தன பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நீ பயப்படாம போய் லவ்வ சொல்றா. டேய் கீர்த்தனாடா. நீ நட்டு நட்டு. ஹலோ. ஹலோ கீர்த்தனா. ராகுல். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கீர்த்தனா. அது கொஞ்சம் பர்சனலான விஷயம். ஸோ ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது. நாளைக்கு நேரில் வரியா? சரி. சரி ஓகேடா. கீர்த்தனா. சொல்லுடா. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது. நாளைக்கு நேரில் சொல்கிறேனே. சரி ஓகேடா. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கா? கீர்த்தனா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். நீ கூட இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் அப்புறம் சொல்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சரி, நானே சொல்றேன். என்னடா இத்தனை நாள் பழகிட்டு இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் சொல்ல தைரியமே வந்துச்சு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன தப்பா நினைக்க கூடாது. உன்னை நான் என்ன தப்பா நினைச்சுக்க போறேன்? என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லு. ராகுல், ஐ திங்க் ஐம் இன் லவ். கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆனா பழக பழக எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அது அவன்கிட்ட சொன்னா என்ன நினைப்பானோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா இதே மனசுல வச்சுக்கிட்டு நான் எத்தனை நாள் ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறது. அதான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்ன அக்செப்ட் பண்ணிப்பானா? உன்னை போய் யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? நீ தைரியமா ப்ரப்போஸ் பண்ணு. ராகுல், ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சொல்லுடா. ஆல் தி பெஸ்ட். என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்ன? சரத், ரொம்ப நாளாவே இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு. ஆனா இப்பதான் தைரியமே வந்துச்சு. லைஃப் ஃபுல்லா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. ப்ளீஸ் என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாத. இதை சொல்ல இவ்வளோ நாள் ஆச்சா? லவ் யூ டூ. ஏய், ஃப்ரெண்டோட வந்தியா? ஐயோ ஆமா, ஒரு சப்போர்ட்காக கூட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா உன்னை லவ் பண்றதே அவன்கிட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இவ்வளவு நாள் சொல்லன்னு தெரிஞ்சா அவன் நிஜமா கோவப்படுவான். ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேச்சே, அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். பர்சனலான விஷயம். உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஐம் இன் லவ். அவனை அக்செப்ட் பண்ணிப்பானா? ஐ லவ் யூ. சொல்றா. மச்சான், எனக்கு ஒரே ஒரு காண்டம் பாக்கெட் வாங்கி கொடுறா.
காண்டமா? ஆமாண்டா. டேய் இதெல்லாம் எப்ப நான் வாங்கி தர முடியும்? உனக்கு வேணா நீ வாங்கிக்கலாம். மச்சான் இப்போ என்னால் வெளியே வர முடியாதா, வாங்கி கொடுறா. டேய் நான் ஏன் வாங்கி தரணும்? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. இப்போ மட்டும் நீ வாங்கி தரலன்னு வச்சுக்கேன் 2 உயிர் 3 உயிர் ஆயிரும்டா. என்கிட்ட வேலை வேற இல்லை. அப்புறம் நீ தான் என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளையும் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கணுமா? சீக்கிரமாக வாங்கிட்டு டீ கடைக்கு வா, நான் வந்து வாங்கிக்கிறேன். டேய் 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 இது நான் வாங்கி தரணுமா? என்னெல்லாம் வாங்கி தர முடியாது. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதான்? இப்போ மட்டும் நீ வாங்கி தரலன்னு வச்சுக்கேன் அப்புறம் நீ தான் என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளையும் பார்த்துக்கணும். எங்க இருக்கும்? எங்கடா வச்சிருக்கீங்க? சார்? ரொம்ப நேரமா எதுவும் தேடிட்டு இருக்கீங்களே, என்ன வேணும்? காண்டம். கேட்கல. காண்டம். ஓ, என்ன ஃப்ளேவர் வேணும்? என்ன ஃப்ளேவர் இருக்கு? ஸ்ட்ராபெரி, வெனிலா, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட். சாம்பார் சட்னி அந்த மாதிரி? ஆ? இல்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. வந்துட்டானு காலையில் காண்டமிட்டு. பணக்காரங்க சாப்பிட்ற ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கு, ஏழைங்க சாப்பிட்ற சட்னி சாம்பார் ஃப்ளேவரில் இல்லை. ராகுல், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படிடா இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். கண்ணா நீ கேட்ட காண்டம். காண்டம் போற ஹவுஸு. என்ன ராகுல், ஜாலியா இருக்க போல. எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு. ஓ, ஃப்ரெண்டு கூடயே வா. என் ஃப்ரெண்டு ஒரு பையன். ஓ, பையன் ஃப்ரெண்டு கூடயே வா. ஓ, தலைவரே தாக்கிட்டானே. காசு கொடுத்துருவாயா? புறா மச்சான் சாதிச்சுடா. செய் போடா. தேங்க்ஸ் மச்சான். அப்போ வாங்கினது உனக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு. ராகுல், நீ வெர்ஜினாடா? என்ன கேட்ட? இல்ல நீ வர்ஜினான்னு கேட்டேன். வர்ஜின் தான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கியா? ஆ யாரும் லவ் பண்ணவே இல்லையா? சேச்சே. அப்ப எத்தனை நாள் தானே லவ் பண்ணாமே ஒண்டி கட்டையா சுத்த போற? சரி அதை விடு. லைஃப்ல எப்படி போகுது? உன் ஹஸ்பண்ட் சரத் எப்படி இருக்காரு? எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு ராகுல். எப்படி? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் சரத்தும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணோம். எங்க வீட்டுல லவ்க்கு ஒத்துக்கவே இல்லை. எங்க அப்பா அம்மா விருப்பம் இல்லாம ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே ஹாப்பியா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகல, சண்டை மட்டும்தான் வந்துச்சு. கல்யாண புதுசுல சண்டை வர்றது நார்மல் தானே, அதுக்கு போய் டிவோர்ஸா? சண்டை போறனால டிவோர்ஸ் பண்ணல ராகுல். அவன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்தனால டிவோர்ஸ் பண்ணேன். டெய்லி ஒரு பொண்ணோட ஃபோன் பேசுவான். ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வருவான். ஏன்னு கேட்டா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவான். ஒரு நாள் அவன் ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன்டா. அப்பதான் தெரிஞ்சது அவன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான். உடஞ்சு போயிட்ட ராகுல். போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அவனுக்கு பிடிக்கலன்னா அது நான் செய்யக்கூட மாட்டேன். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல அது நமக்கு பிடிக்குதா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு பிடிக்குதான்னு மட்டும்தான் பாக்குறோம். அவங்களுக்காக நம்ம போடுற எஃபர்ட், கேர், லவ் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள ஈஸியா ஹர்ட் பண்ணிட்டு போயிடறாங்கல்ல. அவனுக்காக என் அப்பா அம்மாவெல்லாம் நான் தூக்கி போட்டு வந்தேன்டா. இவ்வளோ ஏன், நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுறதே அவன் பிடிக்கலன்னு சொன்னான். அதனால நான் உன்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். சரி அழாத. லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு எடுக்கிற நிறைய டெசிஷன் ரெக்ரெட்ஸை தான் போய் முடியுது ராகுல். அதே மாதிரி ஒரு ரெக்ரெட் தான் ஏன் லவ். ஏன்டா அவனை லவ் பண்ணணும்னு ஃபீல் பண்ண வச்சுட்டான். சரி விடு, அது முடிஞ்சு போன கதை. டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கே கீர்த்தனா? ஹாப்பியா இருக்குனான்னு கேட்டா தெரியல, ஆனா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம்.
சரி ஓகேடா, போயிட்டு வரேன். ம். பாய், பார்க்கலாம். எப்போ? என்ன இப்போ? இல்ல பார்க்கலான்னு சொன்னியே. ம், நாளைக்கு ஈவினிங் ஒரு ஐஸ்கிரீம். ஆ, சரி ஓகே. என் நம்பர் வச்சிருக்கியா? நான் காலேஜ் டைம்ல யூஸ் பண்ண நம்பர். 9159743610 மனப்பாடமா இருக்கு. பாருடா. சரி பார்க்கலாம். ம். பாய். பாய். கீர்த்தனா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேங்க் மேல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ம், என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க வீட்ல எனக்கு இன்னொரு மேரேஜ் பிளான் பண்றாங்கடா. நெக்ஸ்ட் மந்த் என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு இன்னொரு மேரேஜ் பண்றதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லடா. நான் தனியாவே நிம்மதியா இருந்துக்கிறேன். எனக்கு எந்த ஆம்பளைங்க மேலயும் நம்பிக்கையே இல்லை. மச்சான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் உட்காந்துருந்தேன். ஆனால் அப்போ பண்ண தப்ப திரும்பவும் இப்போ பண்ணிடாத. வாழ்க்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. உனக்கு கிடைச்சிருக்கு, விட்டுறாது. என்னடா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்ட? சொல்லு. அதை தான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுல என்னடா பிரச்சனை? சொல்லு. சரி சொல்றேன். ஆனா என்னடா அவன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போ வந்து இப்படி சொல்றானே, என்ன தப்பா எடுத்துக்கூடாது. அடச்சி, நான்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிற கீர்த்தனா? என்ன ராகுல்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சும்மா விளையாடாத ராகுல். விளையாடலாம் இல்லை. ம், நான் உன்னை காலேஜ் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிருக்கேன் கீர்த்தனா. காலேஜ்ல இருந்தா? ம்.
லவ்வை காலேஜ் படிக்கும்போதே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. நான் காலேஜ்லேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பியோன்னு பயமாக இருந்துச்சு. அதான் இவ்வளோ நாள் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இது கடவுள் கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸாக நினச்சிக்கிறேன். என்னடா பேசுற? நான் ஆல்ரெடி கல்யாணமாய் டிவோர்ஸ் ஆன பொண்ணுடா. என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் நினைக்கிற? நீ யாராச்சும் பெட்டரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பாரு, எனக்கு உன்னை விட பெட்டரான பொண்ணலாம் வேணாம். எனக்கு நீ வேணும். நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல கீர்த்தனா. கீர்த்தனா, என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாகவே இருப்பியா? என்னால முடியாது ராகுல். நான் ஆல்ரெடி ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன். நம்மள என்னதான் ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க ராகுல். இங்கே பாரு, எப்பவுமே நம்மளை லவ் பண்ணுறவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்க தான் நம்மளை விட்டு போவாங்க. லைஃப்பில் நம்மளை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம நிலமை தெரிஞ்சும் நம்ம கூடியே இருக்குன்னு நினைக்கிறவங்கள தள்ளி விடுறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை கீர்த்தனா. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் கூட பண்ண மாட்டேன். நீ யோசிச்சு கூட சொல்ல. நான் யோசிச்சு சொல்றேன் ராகுல். ஓகே, ஆனா நான் நோ சொல்லிட்டா நீ இதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா எப்பவும் பழகணும். ஓகே. ம். ம். ஐயோ. ஷோ. அப்படி என்னதானே எழுதியிருக்கு அந்த கார்டுல? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமா கீர்த்தனா? என்ன யோசிச்சிட்டியா? ம். யோசிச்சிட்டேன். உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ரீசனும் இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம். கல்யாணம் பண்ணிக்கலாம்.